கூடிய சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த தேவஸ்தான கடையிலேருந்து அந்த கடையை நடத்தக்கூடிய அன்பு அண்ணா அவர்கள் வந்து இந்த கோயிலை பற்றினதையும் இதில் உள்ள இந்த மருத்துவ முறையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க. சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து இப்போ பேர் வந்து சுத்த ரத்னேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்மா மகதாதார், பஞ்சநதன நடராஜர் சுவாமி, சிவகாமி அம்மையார், இவங்க 4 பேருமே இருக்கிறாங்க. இங்கே வந்து வெற்றிவேறு சிறப்பு அர்ச்சனை. இந்த சிறப்பு அர்ச்சனை பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர், பெரம்பலூர்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இது நடுவில் பாடாலூர் இருக்குது. பாடாலூர் வழியாக உள்ளார வந்தோம்னா இந்த ஊட்டத்தூரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து இந்த தேவஸ்தான கடையில் வந்து வெற்றிவேர் மாலை, பூ மாலை, கேனு, உங்களுக்கு அர்ச்சனை இதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. 750 ரூபா வரும். இந்த செட்டெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ளார போய் சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு 25 ரூபா அர்ச்சனை சீட்டு, இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு உள்ளார போய் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட திருப்பி எல்லா பொருளுமே கையில் கொடுத்துருவாங்க குருக்கள். இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தீர்த்தத்தை ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்து டெய்லியும் ஒரு 100 ml பிரம்ம தீர்த்தமும் வீட்டில் குடிக்கிற தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு கட்டு வேறு எடுத்து நீங்கள் ஊற வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் அதை குடிச்சிட்டு வரணும். வெள்ளை துணி போட்டு வடிகட்டி தான் குடிக்கணும். இதை குடிச்சிட்டு வந்தோம்னா 48 நாளில் சிறுநீரகத்தில் இருக்கிற கல், அதாவது 5 mm 6 mm இந்த கல்லெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 30 நாளுக்குள்ளே வெளியில் வந்துடும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட காட்டியிருக்கிறாங்க, காட்டி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் சாமிக்கு அவங்களால முடிஞ்சதே வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. இது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது, எல்லாமே நல்லாயிருக்கும். இதனுடைய சிறப்பு வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்த ரத்னேஸ்வரர் இருக்கார். அவர்கிட்ட வந்து கல்யாண ஜாதகம், இந்த மாதிரி தோஷம் நீக்குதல், கல்யாண தடை நீக்குதல், பதவி பிரமாணம் கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம நடராஜர்கிட்டையும் அந்த ஆதிக்கம் இருக்குது, நம்ம சிவபெருமான்கிட்டே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வில்வ அர்ச்சனை பண்ணி செஞ்சோம்னா நமக்கு இன்னும் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அனைத்துமே சரி செய்யக்கூடியது. இங்கே இந்த நீரை வந்து யாராக அருந்தலாம், யாராக அருந்தக்கூடாதுங்கய்யா? இந்த நீர் வந்து எல்லாருமே அருந்தலாம். சாதாரணமாக வெறும் நீரை மட்டும் அருந்துவதனால் நம்மளோட ஆயுள் வந்து நீட்டிக்கப்படும். நமக்கு சாதாரண சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், உடல் உபாதைகள், அந்த உபாதைகள்லாம் சரி செய்யறதுக்கு இந்த நீர் வந்து உதவுது. இது வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே இந்த நீர் வந்து வற்றாத நீராக வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம இந்த தீர்த்தத்தை சாதாரணமாக ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போய் எதுவும் கடைப்பிடிக்கணும்னு கிடையாது. இப்போ இது மாதிரி வாங்கிட்டு போய் செஞ்சால் நம்ம வந்து விரதங்கள் கடைப்பிடிக்கணும். வெறும் தீர்த்தம் மட்டும் அருந்தும் போது நமக்கு எதுவும் தேவையில்லை. நல்ல உடம்புக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அதாவது பிரச்சனையே இல்லாதவங்க அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா கல் பிரச்சனைன்னு திருப்பி வராமல் இருக்கும். நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது, நல்லாயிருக்கும். அண்ணா, இதை இப்போ 48 நாள் ஒரு மண்டலம் கல் உள்ளவங்க பயன்படுத்தும் பொழுது என்னென்ன கடைபிடிக்கணும்? அவங்க கடைபிடிக்க வேண்டியது வந்து மெயினாக வந்து 48 நாள் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடாமல் இருக்கணும். தீட்டு தொடக்கு, அதாவது இறந்தவங்க வீட்டுக்கு போய் எதுவும் சாப்பிடக்கூடாது, இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, வயசுக்கு வந்த வீட்டுக்கு போகக்கூடாது. மற்றபடி எல்லா விசேஷங்களுக்கும் போகலாம், நல்ல விசேஷங்களில் போயிட்டு வரலாம், சாப்பிடலாம். பீரியட்ஸ் டைமில் அதே மாதிரி பெண்கள் பீரியட்ஸ் டைமில் சாப்பாடு சமைச்சு கொடுக்குற சாப்பாடு நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம சாப்பிட மாதிரி. மகளிர் மாதவிடாய் காலத்தில் அவங்க கையால் சமைச்ச உணவை வந்து எடுத்துக்க முடியாது. வேறு சாப்பிட்றவங்க அதே மாதிரி அவங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த 5 நாள் 5 days அவங்க எடுத்துக்கக்கூடாது. இப்போ இந்த வேர் இருக்குங்களேண்ணா, இந்த வேரில் வந்து 48 முடிச்சிருக்குங்களா? ஆமாம், 48. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முடிச்சு, ஒரு நாளைக்கு 100 ml பிரம்ம தீர்த்தம் எடுக்கணும். வீட்டில் குடிக்கிற தண்ணி 200 ml எடுக்கணும். அந்த 200 ml நீரையும் இந்த பிரம்ம தீர்த்த நீரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த வெட்டி வேரை உள்ள நைட்டு நினச்சி வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த வெட்டி வேரை எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த நீரை வந்து வெள்ளை துணியில் வடிகட்டி நம்ம குடிச்சிக்கணும். தூக்கி போடக்கூடாது, அதை சேவ் பண்ண சொல்லணும். அந்த பயன்படுத்தின வெட்டி வேரை பத்திரப்படுத்தி வச்சு ஒரு ஆற்றுலையோ கடல்லையோ குளத்துலையோ கொண்டு போய் முடிஞ்சதுக்கப்புறம் 48 நாள் கழித்து நம்ம அதில் விட்டுறணும். 3 டயாலிஸ் போயிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் அது மாதிரி வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க நம்மகிட்ட. வாரம் 3 டயாலிஸ் பண்ணவங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்க 12 தடவை சாப்பிட்டு இப்போ வாரம் 1 2 பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டயாலிஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஆனால் பொறுமையாக இதை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. 12 தடவை வாங்கி சாப்பிட்டு 12 முறைனா 48 மண்டலமாக 12 தடவை. ஆமாம், 12 தடவை அவங்க சாப்பிட்டு 3 பண்ணவங்க 2 பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பண்ணவங்க இப்போ 1 பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு 15 பேர் இருக்காங்க. இதை அனைத்தும் வந்து இந்த அனுகிரகங்கள் பூரா பஞ்சநதன நடராஜ சுவாமி தான் நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார். அவர் மூலியமாக தான் அனைத்துமே இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தீர்த்தம் முன்னோர்களால் வந்து செய்யப்பட்டது. அந்த கல் வந்து பஞ்சநதன கல், அதனால் அந்த பஞ்சநதன நடராஜர்னு சொல்லுவாங்க. அவர் இந்த சூரிய கதிர்களை அப்சர்வேஷன் பண்ணி காலையிலே நமக்கு அதை வெற்றிவேறு மூலியமாக நமக்கு அந்த உடல்நிலைக்கு ரொம்ப தூய்மையான முறையில் அந்த மருத்துவத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மக தொன்மையான பழமையான சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது. இது வைப்பு ஸ்தலம் தான். ஆனால் வைப்பு ஸ்தலத்துலேருந்து நமக்கு இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கிறது பெரிய ஒரு அதிசயம்தான் வரலாற்றில்.
என்னோட யூடியூப் சேனல் வந்து விழுமியம் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. சாரோடது சகஸ்கரான்னு இருக்குது. ரெண்டுத்துலேயும் பதிவிட்டுக்கிறோங்க. நன்றிங்க.